ஒரு சீமானுக்கு இப்போ இந்த பெண் அந்த சீரியல் நடிகை பேசுவது வந்து என்னென்னா, சீமானுக்கு எதிராக ஒரு வலை வந்து தொடர்ந்து மாறி மாறி பின்னப்பட்டு கொண்டே வருகிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க, யாரோ 3 பேர் சேர்ந்து கான்ஃபரன்ஸ் கால்லெல்லாம் போட்டு பேசினாங்க, ஒரு மைனர் பெண் வந்து மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு சீமான் பேரில் 80 லட்சம் வரைக்கும் பேரம் பேசப்பட்டது. இது மாதிரி தடைக்கற்களை அங்கங்கே உருவாக்கி சீமானை எப்படியாவது முடக்கிடணும் தேர்தலுக்கு முன்னால். அது வந்து அரசியல் ரீதியாக முடக்கினால் சீமானுக்கு பாசிட்டிவாக போயிடும். இப்போ சீமான் பலப்பற்றக்கூடாது. பலப்பட்டு அவர் வந்து ஏதோ ஒரு திமுகவோ அதிமுகவோ அடுத்த 2031 தேர்தலில் இதை விட பலவீனமாக, இப்போ இருக்கும் நிலையை விட பலவீனமாக இருக்குன்னா, அப்போ வந்து ஒரு எதிரியாக, ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எதிரியாக வளர்ந்து விடக்கூடாது. நாம் தமிழ் யாருமே வளர்ந்து விடக்கூடாது. அப்படி வளரக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய கணிப்பு வந்து சீமான், நாம் தமிழர் கட்சி. அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து இதை விட இப்போ இருக்கிறத விட பலமடைகிறது எதிர்கால அரசியலுக்கு திமுகவுக்கு ஆபத்து. சில சமயங்களில் இந்த மாதிரி சவால்கள் வரதே வந்து ஒருத்தருக்கு பாசிட்டிவான ஒரு இதை கொடுக்கும். அது ஏங்க எல்லாரும் வந்து சீமானையே குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆள் சொல்கிறதுல ஒரு உண்மை ஏதோ இருக்குது, இவங்களுக்கு இடிக்குது இப்படின்னு ஒரு இமேஜ் வரும். தொடர்ந்து சீமானுக்கு வந்து அடுத்த ஒரு 6 மாதத்தில் வந்து இந்த மாதிரி தொந்தரவுகள், இந்த மாதிரி சவால்கள், இல்லை வந்து ஒரு மாய பிரச்சனைகள், மர்ம பிரச்சனைகள் எங்கிருந்து வரும்னே தெரியாத வரக்கூடியது இன்னும் மேலும் மேலும் அதிகமாகும் தேர்தல் வருவார். அப்போ யார் உண்மையான எதிரி? இந்த தேர்தலில் தான் வந்து சீமான் முதல்வர் ஆகிடுவாருங்கிற பயம் இல்லை எதிர்காலத்தில்னு சொன்னேன். அப்போது இதுக்கு மேலே சீமான் பலப்பட்டு விடாமல், வளர்ந்து விடாமல் பார்த்துக்கொள்ளணும்னா, இப்போ சன் டிவியில் காமிக்கும்போது சீமான்லாம் ஒரு பொருட்டா, அவரெல்லாம் வந்து ஃபீல்டிலேயே இல்லை, இப்படி காமிக்கணும் மக்களுக்கு. இவர்களுடைய இந்த திட்டத்தை தெரிந்து கொண்டு சீமான் வேண்டுமென்றே என்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி என்று பேசுவது என்னவென்றால், அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதை நேம் சிறப்பு இருந்த மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க சார்? நான் பிரமாதமாக இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் வந்து ஒரு பரிமாணத்தை அடைஞ்சு வருது. இந்த வகையில் தற்போது சீமான் அவர்கள் தமிழகத்தில் 2026 தேர்தலில் என் தலைமையான கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இதன் பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இவ்வளோ நாளாக இது வரைக்கும் வந்து சீமான் வந்து கூட்டணி ஆட்சியை பற்றி பேசுனதும் இல்லை, தன்னுடைய தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையுங்கிறது இது வரைக்கும் அவருடைய அரசியல் வரலாற்றில் இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். அவர் எந்த பின்னணியில் சொன்னாருன்னு தெரியல. நம்ம வந்து எல்லாரும் இப்போ வந்து நான் தான் முதல்வர்னு அவங்கவுங்க முதல்வர், இப்போ விஜய் கூட அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்கிறாரு. இது வரைக்கும் ஒரு தேர்தல் கூட அவர் சந்தித்ததில்லை. அவர் வந்து எல்லாரும் எது வேணாலும் சொல்லலாம். அடுத்த முதல்வர்னு சொல்லி சரண்ராஜ் கூட சொல்லலாம், ஒன்றும் நீங்கள் கூட சொல்லிக்கலாம். அடுத்த முதல்வர் 2031 நான் தான் முதல்வர்னா, நான் வேணால் உங்களுக்கு வந்து சரண்ராஜ் தான் முதல்வர் முன்மொழி போகிறேன். அதனால் ஒன்றும் இல்லை. என் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 4 பேர் சொன்னால் கூட அதான் சொல்கிறேன், அது ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு ஒரு ஐடி டீம் போட்டு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போட்டுக்கிட்டா இன்றைக்கி இல்லை ட்ரெண்டில் எல்லாமே வந்து சாத்தியம். இப்படிலாம் நடக்குது. இப்போ சீமான் பேசின விஷயத்துக்கு வருவோம். இதுவரை அவர் பேசாத ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, என்னுடைய தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும். அப்போது நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பேசாதவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னா, ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுக வரப்போதா இவர் தலைமையில் இல்லை, அதிமுக வரப்போதா இல்லை, விஜய் வந்து சீமான் தலைமையை ஏற்றுக்கொள்ள போயிட்டார், அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி 20 லட்சம் பேர் கூடுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரைட்டு, அவர் 20 லட்சம் வர்றாங்க வரல, அது பார்ப்போம். இதெல்லாம் தாண்டி வேறு சிறு கட்சிகள் ஒரு கால் வரலாம், ஒரு தேமுதிக வரலாம். நான் வரும்னு சொல்லலை, தேமுதிக மாதிரி உள்ள கட்சிகள் அங்கே இங்கே டிஎம்கேவும் வேணாம் ஏடிஎம்கேவும் வேணான்னு சொல்லி ஒரு கால் இங்கே வரலாம், இல்லை விஜயோட போய் சேரலாம். சிறிய சிறிய கட்சிகள் வரலாம்.
பட் இதை வைத்து கொண்டு என் தலைமையில் கூட்டணி அமையும்னு சொல்கிறாருன்னா அவர் வந்து சும்மா சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது அப்படியே வந்து உண்மையிலேயே அவர் வந்து தலைமையில் ஒரு தனி கூட்டணி வரப்போகுது, ஏதோ எடப்பாடி பழனிசாமி எனக்கு முதல்வர் வானான்னு சொல்லிட்டு சீமானுடைய தலைமையை ஏற்றுக்குவார், இல்லை ஸ்டாலின் வந்து உடம்பு சரியில்லை இனிமேல் நான் வர வேணாம் உதயநிதிலாம் வேணான்னு சொல்லி சீமான் தலைமையை ஏற்றுக்கு போகிறாருன்னு நம்ம அரசியலில் வந்து அரிச்சோடி தெரிஞ்சவங்க கூட அப்படி நினைக்க மாட்டாங்க. அப்போ ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஒரு 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 எதனால் சீமான் அப்படின்னு விஷயம் தெரியாமல் சும்மா அப்படி வந்து ஏதோ அடிச்சு விட்றாரா அப்படின்னா அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லை, அரசியல் விவரங்கள் புரிந்தவர் தான். சீமானை இந்த அரசியல் களத்திலிருந்து ஒதுக்குவதற்கு திமுக பெரிய முயற்சி எடுக்கிறது. ஏன் சார் அவங்களுக்கு மேஜர் ஃபோர்ஸ் எதிரியாக இருக்கிறது ஏடிஎம்கே தானே? இல்லை, ஏடிஎம்கே இல்லை அப்படின்னு நான் சொல்லும்போது வந்து நீங்கள் வந்து அப்படி எடுக்க வேணாம். அதாவது அவங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அவங்களுக்கு எதிரி ஏறக்குறைய அவங்களுக்கு சமமாகவோ அதை ஒட்டியோ வரக்கூடியது அதிமுக, அதுவும் பாஜக கூட்டணி இருக்குது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை, அதிமுகவா திமுகவான்னு வரும்போது இதை தாண்டி மூன்றாவது நான்காவது அணியில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு ஓட்டை பிரிப்பார்கள் என்பதை பொறுத்து தான் திமுக வெற்றி அடையுமா அதிமுக வெற்றி அடையுமாங்கிறது முடிவாகுது. ஸோ அப்போ திமுக வெற்றி அடைவதோ அதிமுக கூட்டணி வெற்றி, நான் சொல்கிறது திமுகனா திமுக கூட்டணி, இல்லை அதிமுக பாஜக அந்த கூட்டணி வெற்றி அடைவதோ யார் கையில் இருக்குன்னா அவங்க கையில் இல்லை. சீமானும் விஜயும் ஏன்னா 2 பேர் தான் இதை தவிர வெளியே இருக்காங்க. நான் சொல்கிறது ஒரு கூட்டணி. அப்போது நீங்கள் விசிகால இவங்க கூட வந்துடுது, பாஜக அங்கே போயிடுச்சு, ஒரு பாமக அநேகமாக அந்த பக்கம் போயிடலாம். அதனால் அந்த கூட்டணியை விட்டுட்டு வெளியில் இருக்கக்கூடியது மூன்றாவது நான்காவது அணி என்பது சீமானுடைய அணி சொல்லலாம், விஜய் அணியில் யார் சேர்றாங்கன்னு தெரியாது, சேர்றாங்களான்னு தெரியாது, சேருவாங்களான்னு தெரியாது, யார் சேர்றாங்கன்னு தெரியாது. விசிகா வந்து அவருக்கு கிட்டத்தட்ட எல்லாரும் கூடயும் சேருவார் போல இருக்குது. சமீபத்தில் நான் கேள்விப்பட்டது வந்து அநேகமாக அமெரிக்காவில் ட்ரம்ப் கூட அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு கூட்டணி சேரலாமான்னு தான். அப்புறம் தான் யாரோ கூட அந்த வன்னியரசோ சிந்தனை செல்வனோ சொல்லியிருக்காங்க, அண்ணே அவர் ட்ரம்ப் அமெரிக்காண்ணே, நமக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைண்ணே, அவரோட கூட்டணி சேர்ந்தால் இங்கே நம்ம போட்டி போட முடியாதுன்னு. அது மாதிரி அவர் எல்லாருக்கிட்டையும், ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு வந்து இவர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க, அதிமுகலையும் பேசுகிறாரு. அது நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம், பின்னால் வருவோம். இப்போ என்னென்னால் சீமான் இதை சொல்வதன் பின்னணி என்னவாக இருக்கும்னால், என்னை நீங்கள் வந்து ஏதோ நான் வந்து களத்திலேயே இல்லை என்பது போல் திமுக வந்து ஐடி விங்கும் திமுக அவளுடைய ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு இமேஜை காமிக்கிறாங்க. நான் களத்தில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக சொல்வதற்காக இதை சொல்கிறார். இதனால் வந்து சீமான் வந்து கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்றா சேர்த்துன்னா சேரலாம். மக்கள் நல கூட்டணி என்னும் மூணாவது ஒரு அணி வந்து அப்போது வைகோ விசிக எல்லாருமா சேர்ந்து வந்தது இல்லையா, விஜயகாந்தெல்லாம் சேர்ந்து வச்சாங்க. அப்போ அப்படி ஒரு கூட்டணி அமையும்னு அதுக்கு ஒரு 3 மாதம் முன்னால் யாருமே நினச்சி பார்க்காத ஒரு சூழ்நிலையில் திடீர்னு அமைந்தது. ஆனால் அது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லைங்கிறது வேறு விஷயம். அது காரணம் மக்கள் வந்து மறுபடியும் திமுக அதிமுகன்னு தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை வந்து அப்படி மைண்ட் செட் அப்படி வந்துடுச்சுங்க. ஆக்சுவலி அதில் ஏடிஎம்கே வின் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் ரீசனாகவும் அந்த மக்கள் நல கூட்டணி அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் என்ன சொல்ல வந்தேன்னு? கரெக்டாக வந்துட்டீங்க பாயிண்ட்டுக்கு. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டதுக்கு உங்கள் வாயிலேருந்தே பதில் நான் ஒரு விஷயம் கரெக்டுங்களா? நீங்கள் கேட்டீங்க ஏடிஎம்கே தானே மெயின் எதிரி, ஏன் வந்து சீமான்? ஏடிஎம்கே மெயின் எதிரி. ஆனால் ஏடிஎம்கே ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்கு என்ன செய்யணும்? அப்போ எந்தெந்த வாக்குகளை எப்படி பிரிக்கணுமோ பிரித்தால் திமுக அதிமுகக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். சீமான் வாங்கும் வாக்குகளோ இல்லை விஜய் வாங்கக்கூடிய வாக்குகளோ, ஏன்னா சீமான்னா நமக்கு இப்போ 8% தெரியும் இதுவரை வந்தது. இப்போ நீங்கள் கேட்டு 8% மேலே தான் வரணும் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னு கேட்டால் வரலாம் என்பது என்னுடைய கருத்து. ஒரு 10லேருந்து 15%க்குள்ளே வரலான்றது என்னுடைய 12% அந்த ரேஞ்சில் வரும். அப்படி குறைந்தபட்சம் 4% கூட வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமா இல்லையானது முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி விஜய் வந்து நான் ஏற்கனவே ரொம்ப வருஷமாக அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அவருக்கு வந்து அந்த மாஸ் ஹீரோன்ற ஒரு இது இருக்கிறதுனால
ஒரு சுமார் ஒரு 8-10% வாங்குவார். இதே 12 கூட போகலாம், 8லேருந்து 12க்குள்ளே. இப்போ இந்த 12, 24, 25% போக 75 தான் திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் பிரிச்சுக்கணும், யார் உள்ளே இருந்தாலும் இல்லைனாலும். அப்போது அதிமுக பேரில் இருக்கிற ஃபோக்கஸை விட இவங்க 2 பேர் பேரில் உள்ள ஃபோக்கஸ் தான் திமுகவுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் வந்துட்டுனா ஏன் வந்து சரி, அப்போ ஏன் விஜய் வந்து கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன பெரிய கொள்கை வித்தியாசம் இருக்குது? எல்லாத்துலேயும் கார்பன், நம்ம ஏற்கனவே பேசுனது தான். ஸ்டாலின் இருக்காரு, இங்கே விஜய் இருக்காரு, அவ்வளோதான். வேற என்ன சார் புதுசாக? அங்கே உதயநிதி இருக்கார், இங்கே விஜய் இருக்கார். நீங்கள் யாரோட கம்பேர் பண்ணுறீங்க? தப்பாக சொல்லிட்டீங்க. ஸ்டாலினுக்கும் விஜய்க்குமா போட்டி? விஜய்க்கும் உதயநிதிக்கும் தானே போட்டி. சரியா? நம்ம பழைய மேட்டருக்கு வந்துடும், சீமான் மேட்டருக்கு வந்துடும். சீமான் மேட்டரில் வந்து இப்போ புரிஞ்சுங்க நீங்கள். இப்போ உங்களுக்கு யாருக்கும் போட்டின்றது புரிஞ்சுதா? உதயநிதி அவர்களுக்கும் விஜய் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம், உதயநிதி ஒரு பக்கம். எடப்பாடி வந்து இல்லைன்னு நான் சொல்லலை. எடப்பாடி எங்கள் லிஸ்ட்டில் வந்துடுறாரு, இந்த ஏஜ் குரூப்புக்குள்ளே இல்லை, பெருசு லிஸ்ட்டில் வந்துடுறாரு, மூத்த தலைவர் ஆகிட்டார். அதான் அது முன்னாள் தலைமுறை, அந்த முன்னாள் உள்ள தலைமுறை வந்துடுறார். இந்த தலைமுறைனா நீங்கள் ஏதோ 20 வயசுன்னா 20 வயசுனா அப்புறம் நீங்கள் இன்ப நீதி கணக்கில் போயிடணும், அது இல்லை. நான் சொல்கிறது வந்து இளைய தலைமுறைனா நமக்கு வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து 60 வயசில் இளைஞரணிய தலைவராக இருந்தார் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இளைய தலைமுறைனே அடுத்தது தான். இந்த 50 வந்து இளைய தலைமுறை, 45, 50 இளைய தலைமுறை. நம்ம சாதாரண வாழ்க்கையில் வந்து நீங்கள் இளைய தலைமுறைனா 25, 30ன்னு சொல்லுவீங்க. அரசியலில் வரும்போது கொஞ்சம் வித்தியாசம், 20 வயசு எக்ஸ்ட்ரா, அது ஒரு 10-20 வயசு நீங்கள் கூட்டிக்கலாம். இப்போ அது மாதிரி வரும்பொழுது நீங்கள் யாருக்குன்னு வரும்போது, இப்போ சீமான் வந்து அவர் ஏதோ களத்திலேயே இல்லாதது போல் திமுக வந்து ஒரு மாயை உருவாக்குகிறது. ஏன் வந்து விஜய்க்கு அது பண்ணலன்னா, விஜய் வந்து திமுகவோட பி டீம். அதை உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும்னா, இப்போது விஜய் வந்து கொள்கை ரீதியில் வந்து திமுக என்னெல்லாம் கொள்கை சொல்கிறாங்களோ 99% அதே தான் சொல்கிறார். இன்னும் பெரியாரோட கடவுள் மறுப்பு மட்டும் ஏற்றுக்கலன்னு சொன்னாரே தவிர எதை ஏற்றுக்கிறேன்றத சொல்லலை. அது மாதிரி ஒருத்தர் இதையும் வந்து அம்பேத்கர்னா எதை ஏற்றுக்கிறேங்கிறதெல்லாம் சொல்லலை. ஆனால் வந்து பொதுவாக பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போ அவர் யாருடைய வாக்குகளை பிரிப்பார் என்று எதிர்பார்க்கலாம்? திமுகவுடைய வாக்குகளை தான் பிரிப்பார் என்று எதிர்பார்க்கலாம். இங்கே உள்ள இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தை நீங்கள் கூர்மையாக கவனிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இப்பொழுது நடப்பது, நீங்கள் சொன்ன அந்த மகாபாரதத்தை விட, மகாபாரதத்தில் வந்து கௌரவர்கள் இவருக்கு நடுவில் கிருஷ்ணர் இருந்தார், பகவான் கிருஷ்ணர் இருந்தார், அந்த சூதாட்டம் நடந்துச்சு. அதை விட மோசமான அதை விட ரொம்ப தீவிரமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை. என்னன்னு கேட்டால், திமுகவுடைய ஓட்டு அதிருப்தியின் காரணமாக, மக்கள் அதிருப்தி, வெறுப்பு, கோபம், இந்த பாலியல் மற்ற எல்லா பிரச்சனைகள்னால போலீஸு, ரவுடி ரெண்டும் ஒன்றா சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து ரைட்டு, இதெல்லாம் வந்து ஒரு டிஎஸ்பி சுந்தரேசன் ஒருத்தர் வந்து இப்போ தான் பண்ணார். அடுத்தது பின்னாலேயே பரத் சீனிவாசன் திருச்சியில் ஒருத்தர் வந்து மன உளைச்சல்ங்கிறாரு. இவங்களே மன உளைச்சல். ஒரே ஒரு ஆரம்பாக்கத்தில் வந்து அந்த கும்மிடிப்பூண்டி அந்த சைடில் வந்து ஆந்திரா பார்டரில் ஒரு பொண்ணு, ஒரு சிறுமியை வந்து யாரோ ஒரு ஆந்திரத்து வடநாட்டு வாலிபர் என்று நம்பப்படுபவர், அவர் வந்து பாலியல் வாயை பொத்தி தூக்கிட்டு போய் பாலியல் வன்முறை பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு, பிடிக்கல. இது வரைக்கும் 8 தனிப்படை நேற்று வரைக்கும் போட்டிருந்தாங்க. நேற்று 12 தனிப்படையை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 20 தனிப்படை. ஒரு தனிப்படைனா ஒரு டிஎஸ்பி, ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, ஒரு 2 கான்ஸ்டபிளோ 4 கான்ஸ்டபிளோ இருப்பாங்க. ஒரு 6, 7, 8 பேர் இருப்பாங்க. 20 தனிப்படை. எனக்கு தெரிஞ்சு சந்தன கடத்தல் வீரப்பனுக்கு அப்புறம் இராணுவமே வந்து அப்போ தேடிச்சு, பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆரப்பாக்கத்தில் அந்த வடநாட்டு அந்த பையன், அந்த குற்றம் சாட்டப்பட்டவர், அது குற்றவாளி யாரோ, அவருக்கு தான் இவ்வளோ பெரிய தனிப்படை, 20 தனிப்படை அவருக்கு தான் வந்திருக்கு. உலக சரித்திரம், வரலாறு, இப்போ இந்தியாவின் குற்ற வரலாற்றிலேயே இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போது இருக்குது. இப்போ இந்த மாதிரி வரும்பொழுது திமுகவுக்கு ஓட்டு போட விரும்பாத இதுவரை திமுக அனுதாபிகளாக இருந்தவர்கள் எங்கே ஓட்டு போடுவார்கள்? விஜய்க்கு போடுவாருன்றீங்களா? இல்லை, அதான்
இதுவரைக்கும் முன்னால் தமிழ்நாட்டு வரலாற்றை பார்த்தால் அவர்கள் அதிமுகவுக்கு போடலாம். திமுக விட்டால் அதிமுகன்றது பொதுவான ஒரு விஷயம். ரெண்டையும் பிடிக்கலன்னா சீமானுக்கு போட்டுருந்தாங்க. மூன்றாவது அணின்றது நடுவில் கொஞ்ச நாள் அந்த வைகோலாம் வச்சுருந்தாங்க. கடைசியில் வைகோலாம் எல்லாம் ஒன்றும் அந்த மூன்றாவது அணி வந்து மக்கள் நல கூட்டணி அது சரியாக வரல. திருமாவளவன்லாம் கூட இருந்தார், விஜயகாந்த் இருந்தார், அது சரியாக வரல. ரைட்டு. இப்போ வந்து அப்போ அதிமுகவுக்கு அது போகாமல் அது வந்து தடுக்கணும். திமுக கிட்டேருந்து அதிமுகவுக்கு போச்சுன்னா வழக்கமாக அந்த 2-3% வித்தியாசம் வந்துச்சுன்னால் அதிமுக பாஜக வெற்றி பெற்று விட்டால் என்ன செய்வது? அப்போ போகாமல் தடுக்கணும்னு என்ன பண்ணணும்? நம்மக்கிட்டேருந்து ஓட்டு போகுன்றது நல்லா தெரியுது, ஆனால் அங்கே போகக்கூடாது. எங்கிட்டேருந்து இப்போ வெளியில் போகிற ஓட்டு உங்களுக்கு வரக்கூடாது. அந்த பக்கம் இருக்கிற யாருக்காவது போகணும். அந்த யாருக்காவதுன்றது யாரையாவது பலப்படுத்தி கடைசியில் அடுத்த தேர்தலில் வந்து அவர் வந்து நமக்கு நேர் எதிரி ஆகிட்டார்னா அது சீமானாக இருக்கக்கூடாது. விஜயாக தான் இருந்து போகலாம். இப்போது விஜய் வந்து திமுகவின் பி டீம் என்ற ஒரு விமர்சனம் பொதுவாக வந்து அபிப்பிராயம் இருப்பது நியாயமாக, அதுக்கு பின்னால் லாஜிக் இருக்கா இல்லையா, இதை நேயர்களுக்கே நம்ம விட்டுருவோம். திமுகவுடைய வாக்கு இல்லை எதிரணிகளுக்கு போயிடக்கூடாது. அதாவது அதிமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது, சீமானுக்கும் போயிடக்கூடாது. இல்லை, இதில் ஒரு சின்ன கேள்வி தான் சார். இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக வாக்குகள் வந்து போதுன்னு வைங்களேன், விஜய் ஸ்ட்ராங் ஆனால் கூட பரவாயில்ல, ஆனால் நாம் தமிழர் போன்ற தமிழ் தேசிய கட்சிகள் ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அதை தாங்க சொல்கிறேன். அதிமுகவும் பலப்பற்றக்கூடாது. அதிமுகனா அதிமுக கூட்டணி அது ஈக்குவலி அது வந்து எப்பவுமே உள்ளது தான். இன்னைக்கு அது அப்போ எம்ஜிஆர் பீரியட்லேருந்து அவங்க அது மாறி மாறி அதுதான். ஓகே. இப்போ அதை தாண்டி இப்போ சீமான் பலப்பற்றக்கூடாது. ஏன் எதனால்? பலப்பட்டு அவர் வந்து வந்து ஏதோ ஒரு திமுகவோ அதிமுகவோ அடுத்த 2031 தேர்தலில் இதை விட பலவீனமாக இப்போ இருக்கும் நிலையை விட பலவீனமாக இருக்குன்னா அப்போ வந்து ஒரு எதிரியாக ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எதிரியாக வளர்ந்து விடக்கூடாது. நாம் தமிழர் யாருமே வளர்ந்து விடக்கூடாது. அப்படி வளரக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய கணிப்பு வந்து சீமான், நாம் தமிழர் கட்சி. அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து இதை விட இப்போ இருக்கிறத விட பலமடைகிறது எதிர்கால அரசியலுக்கு திமுகவுக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போ என்ன, விஜய் நம்ம பி டீம் தான், மிஞ்சி போனால் நமக்கு 100 ஓட்டு வழக்கமாக விழும், அதில் இப்போது 75 தான் விழுது, 25 தம்பி விஜய்க்கு போனால் அதனால் அவர் ஒன்றும் முதல்வர் ஆகிட்டு போகிறதில்லை. ஆனால் அது அதிமுகவுக்கு போச்சுன்னா அதிமுக வந்து ஆட்சியை பிடிச்சிரும். சரி, அது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சீமானுக்கு போச்சுன்னா சீமான் இப்போ ஆட்சியை பிடிக்கலன்னா கூட இவர் இப்படியே வளர்ந்துக்கிட்டே போனால் 2031 ஏங்க அடுத்தது உதயநிதி அவர்கள் முதல்வராக வேண்டாமா? பின்னாலேயே இன்பநிதி வந்து ஆல்ரெடி வந்து கலைஞர் டிவி நிர்வாகத்திலலாம் வந்து சேர்ந்துட்டார், முரசொலியிலலாம் போய் அவர் பயிற்சி எடுக்கிறாரு. அவர் முதல்வராக வேண்டாமா? கொஞ்சம் கூட ஒரு கவலையே இல்லாமல் நீங்கள் பாட்டில் இருக்கீங்களே. அப்போ அவர்களுடைய கவலையை திமுகவின் கவலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் வந்து அவங்க வந்து சீமான் பேரில் எந்த ஃபோக்கஸும் வந்துடக்கூடாதுன்னு இருக்கிறதுனால தான் சீமான் என்ன பண்ணுறாரு, நீ என் பேரில் ஃபோக்கஸே பண்ண. சன் டிவியில் கூட பாருங்கள், சன் டிவின்றது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், திமுகவை சேர்ந்த இதுதான். அதுதான் சமீபத்தில் தான் வந்து வேறு 2 பேர் அண்ணன் தம்பி சண்டையை சேர்த்து வச்சுருக்கார் முதல்வர். அதுக்காக கொஞ்சம் பண்ணி ஆகணுமே. அது சன் டிவி என்ன போட்டாங்க, யாருக்கு போட்டி அப்படின்னு போடும்போது திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக என்ன வாக்கு வங்கி இருக்குது. நம்ம வந்து அந்த கட்சியை வந்து நம்ம வந்து ஒரு தவறாகவோ குறைத்தோ நம்ம பேசலை, அது நம்மளுடைய எண்ணம் இல்லை. விஜயகாந்த் வந்து ஆக்டிவாக இருக்கும்போதே மேக்சிமம் அவரால் எதிர்கட்சி தலைவர் தான் ஆக முடிஞ்சது. முதல்வராக வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருந்தார். அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு மக்களுக்கு வந்து விஜயகாந்த் மீது கேப்டன் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதையும் தாண்டி திமுக அதிமுக என்ற அந்த 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 ஒரு அந்த என்ன சொல்கிறது இரட்டை குதிரை தமிழ்நாட்டு அரசியல்னால 3ஆவதாக வளர முடியாமல் போச்சு. இது இயல்பான சரித்திர உண்மை. இப்போது 3ஆவதாக யாரும் வளர்ந்துடக்கூடாது. விஜய் மீது வந்து பெட்டு கட்டுறது வந்து
சும்மா நம்மால் தம்பி குதிரைன்ற மாதிரி சொல்லாமல் நம்ம பையன் தான்ப்பா, நம்ம தான் நம்ம பையன், அந்த 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 சிஸ்டத்தில் வந்துடுது. அப்போ யார் உண்மையான எதிரி? இந்த தேர்தலில் தான் வந்து சீமான் முதல்வர் ஆகிடுவாருங்கிற பயம் இல்லை எதிர்காலத்தில்னு சொன்னேன். அப்போது இதுக்கு மேலே சீமான் அதாவது இது வந்து பலப்பட்டு விடாமல் வளர்ந்து விடாமல் பார்த்துக்கொள்ளணும்னா இப்போ சன் டிவியில் காமிக்கும் போது சீமான்லாம் ஒரு பொருட்டா, அவர்லாம் வந்து ஃபீல்டுலேயே இல்லை, இப்படி காமிக்கணும் மக்களுக்கு. அதனால தான் அந்த சன் டிவியில் கூட பார்த்தாங்க. இப்போ திடீர்னு வந்து கொஞ்ச நாள் முன்னால் சொன்னாங்க சீமானை வந்து அந்த ஏதோ ஒரு மேட்ருக்காக அவர் ஏதோ பேசிட்டாரு, ஏதோ இப்போ ஒரு போன தடவை நம்ம போன வாரம் பேசினோமே, ஏதோ ஒரு மேட்ரு ஒன்று சாதாரண மேட்ரு, அதுக்கு வந்து கைது பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை. அது கைது பண்ணுற மேட்ரே இல்லை, பொதுவான மேட்ரு. இந்த பெரியார் மேட்டரில் அப்படி தான் சொன்னாங்க. பெரியார் சொன்னதுக்கெலாம் வந்து அது திருப்பி அவர் சொன்னார்னா, நீங்கள் பெரியாரை சிவானியா கைது பண்ணணும், அப்போவே பண்ணல, நீங்கள் இப்போவா பண்ண முடியும்? அவர் தான் போய் அவர் நல்ல வேலை, அவர் பேர் இவங்கெல்லாம் இவ்வளோ மோசமாக கெடுப்பாங்கன்னு தெரியறதுக்கு முன்னாலேயே அவர் போய் சேர்ந்துட்டார். அவர் இருக்கும்போதே தான் கண்ணாமுன்னான்னு எழுதிட்டாங்களே. சோஷியல் மீடியா இல்லாதனால தப்பிச்சுட்டாரு. சோஷியல் மீடியாவில் சொல்கிறேன். அதனால் வந்து அதாவது நீங்கள் பெரியார் சொன்னதை வந்து சொன்னதுன்றதில் நான் கூட பேசியிருக்கேன், நம்மளாம் பேசியிருக்கோம், நானே வந்து மற்ற நிகழ்வுலாம் பேசியிருக்கேன். பெரியார் பேசினதை எடுத்து தான் வந்து முரசொலி பெரியார் அதை எதிர்த்து அதை விமர்சித்து கொச்சையாக விமர்சித்து முரசொலியில் எழுதினாங்கல்ல. அப்போது சீமான் பேர்லேயோ இல்லை வந்து பெரியார் வந்து இந்த மாதிரி பேசினார்னு அவருடைய பேச்சை எடுத்து விமர்சிப்பவர்கள், நாம் தமிழர்கள் கூட ஒரு பெரியவர் ஒருத்தர் ஞானப்பிரகாசமாக ஒரு பேர் வேறு ஏதோ பேர், நான் பேர் மறந்துட்டேன், ஆமாம், அவரை வந்து கூட கைது பண்ணாங்க. ஒரு பெரியவர் ஒருத்தர், அவர் என்ன பண்ணார், பெரியார் பேசினதை சொன்னார். அப்படி பார்க்க போனால் முரசொலியில் வந்து அந்த காலத்திலேயே வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதனால தான் நான் திருப்பி சொல்லுவேன், ஐயா நான் பெரியார் சொன்னதை நான் கோட் பண்ணவே இல்லை, நான் முரசொலி பக்தன், நான் முரசொலியைத்தான் படிப்பேன். அந்த காலத்துலேயும் சின்ன வயசுலேருந்தே நான் முரசொலி தான் படிப்பேன். சார் நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாங்க, நீங்கள் நம்பல இல்லை, நான் உண்மையை சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து நான் முரசொலி தான் படிப்பேன். முரசொலி படித்து தான் பெரியார் எப்படியெல்லாம் வந்து பேசியிருக்கிறார், என்னவெல்லாம் எழுதியிருக்கிறார் தமிழர்களுக்கு எதிராக என்பதை நான் முரசொலி மூலமாக தெரிந்து கொண்டேன். இப்போ என்ன செய்வீங்க? சரியா? நிச்சயமா. ரைட். எதனால் இதை சொல்கிறேன்னா, இந்த ஃபோக்கஸ் வந்து சீமானுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக இதை வந்து அந்த இவர்களுடைய இந்த திட்டத்தை தெரிந்து கொண்டு சீமான் வேண்டுமென்றே என்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி என்று பேசுவது என்னவென்றால், இவர் தலைமையில் கூட்டணியா, அப்போ எந்த கட்சி இவர் கூட சேரப்போகுது, என் பேரில் ஃபோக்கஸ் இல்லாமல் அந்த பக்கம் என்னை இருட்டடிப்பு செய்ய பார்க்கிறாயா அப்படின்னு வந்து அவர் வந்து நானும் களத்தில் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இப்படி பேசுகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் அந்த பேச்சுடைய பின்னணி, அப்படி தான் போகுது. அதை இப்போ நம்ம சன் டிவி பேசணும் இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இப்போது நேற்று நம்ம பார்த்தேன் ஒரு இதில் வந்து ஒரு பெண் வந்து பேசியிருக்காங்க. அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியல, அவங்க சீரியலில் நடிகை, அவங்க யாருன்னு அவ்வளோ தூரம் எனக்கு அடையாளம் தெரியல, ஒரு சீரியல் நடிகை. அவங்க என்ன சொல்கிறாங்க, யாரோ 3 பேர் சேர்ந்து கான்ஃபரன்ஸ் கால்லெல்லாம் போட்டு பேசினாங்க, ஒரு மைனர் பெண் வந்து மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு சீமான் பேரில் 80 லட்சம் வரைக்கும் பேரம் பேசப்பட்டது. அப்போது திருப்பியும் அது எங்கே, அதாவது அந்த அம்மா சீரியல் நடிகை சொல்வது சரியா உண்மையா நமக்கு தெரியாது, அவங்க யாருன்னே நமக்கு தெரியல. அவங்க சொல்வது உண்மையா இல்லையா, மிகைப்படுத்தலா, இல்லை வந்து ஏதோ நடந்திருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்கிறாங்களா தெரியல. ஆனால் இதுலேருந்து ஒன்று என்ன தெரியுதுன்னா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெரியார் விஷயத்துலேயாவது கைது பண்ணணும், அவர் வீட்டில் போய் அப்புறம் முற்றுகை நாங்கள் வந்தபோது அதோடு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஏதோ அவர் பேசினாருன்னு உடனே மாதர் சங்கத்துலேருந்து போய் பெருசாக, அதுதான் நம்ம சொன்னோம். மாதர் சங்கத்தை வந்து என்ன கேட்டாலும் அவங்க என்ன அவங்களாம் உட்காந்துருக்காங்களான்னு சொன்னது வந்து அது எப்போ அவதூறு வழக்காகும்? நான் போன தடவையே சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட மாதர் சங்கத்தின் பெயரை சொல்லி அவரை ஏதாவது வந்து அவதூறாக பேசியிருந்தால் அவர்கள் வந்து அவதூறு வழக்கு தொடுக்க முடியும். அது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ நீதிமன்றத்துக்கு போதோ. இப்போ நம்ம சொல்கிறோம் நீதித்துறை முன்ன மாதிரி இல்லை மோசமாயிடுச்சுன்னு சொல்கிறோம்.
இதுக்காக என் பேரில் வந்து நான் சொன்னேன்றதுக்காக வந்து கண்டெம்ட் போட முடியுமா, அவதூறு வழக்கு போட முடியுமா? போட முடியாது. நான் வந்து வழக்கறிஞர், முதுகலை படித்த வழக்கறிஞர், ப்ராக்டிஸுக்கு பண்ணுறதில்லை. நமக்கு மற்ற தொழில்கள் இருந்ததுனால பண்ணல. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நீதித்துறை இப்பொழுது முன்பை விட மோசமாகி போய்விட்டது அப்படி நான் பேசினா என் பேரில் வந்து எடுக்க முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நீதிபதியை குறிப்பிட்டு இவர் தவறு செய்தார், இவர் வந்து லஞ்சம் வாங்கினார், இல்லை சாதி ரீதியாக அவர் வந்து ஒரு முடிவெடுத்தார் என்று நான் சொன்னால் அது வந்து அவதூறு. நான் அது வித்தியாசப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி பொதுவாக மாதர் சங்கத்தை வந்து ஏதோ வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்களா? இப்போ நம்ம சொல்கிறோம், நான் உங்களை கேட்டேன், நீங்கள் வேணால் அவதூறு வழக்கு போட்டு பாருங்கள் சரண்ராஜ் என் பேரில். ஏன்னா வந்து நான் இப்போ கேட்டேன், ஏன்னா நம்ம நிருபர்கள்லாம் அந்த கேள்வி கேட்க மாட்டேன்றாங்களே அப்படின்னா எல்லா நிருபர்களும் சேர்ந்து என் பேரில் கேஸ் போட முடியுமா? நம்ம நாட்டில் இளைஞர்கள்லாம் வந்து இப்படி வந்து கொஞ்சம் இதெல்லாம் அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. அதுக்காக இளைஞர்கள்லாம் என் பேரில் கேஸ் போட்டுற முடியுமா? இது மாதிரி தான் அபத்தமாக வந்து ஏதாவது மாதர் சங்கத்துலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. என்னென்னா இவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், மிச்சத்தை அவங்க பார்த்துவாங்க. காவல்துறை நம்ம கையில் தானே இருக்குது. ஊனாப்பா நீட் நேரத்தில் பாய்வாங்க, காட்டு நேரத்தில் மேய்வாங்க. சுந்தரேசனோ பரத் சீனிவாசோ சொல்கிறத கேட்கலன்னா அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க, இல்லை அவங்க ரிசைன் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி அந்த ஆளை போட்டிருக்காங்க. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அந்த வகையில் இது வந்து ஒரு சீமானுக்கு இப்போ இந்த பெண் அந்த சீரியல் நடிகை பேசுவது வந்து என்னென்னால், சீமானுக்கு எதிராக ஒரு வலை வந்து தொடர்ந்து மாறி மாறி பின்னப்பட்டு கொண்டே வருகிறது. ஏதோ இந்த சின்ன பசங்கள்லாம் ஒரு கேம் என் தெரியல, என் பேத்தி இவங்கெல்லாம் வந்து விளையாடுவாங்க, அந்த கையில் வச்சுக்கிட்டு டக்குன்னு அழுத்தணுன்னா கப்புன்னு அதை தாண்டி போவோம். தாத்தா அது டக்குன்னு அழுத்து தாத்தா, அது வந்து அடிச்சிடும் தாத்தா, அது இதுன்னு கேம்லாம் விளையாடுவாங்க. நம்ம அது புரிஞ்சு அதை அழுத்துறதுக்குள்ளே அது அடிபட்டு விழுந்துடும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஆனால் கூட பார்த்து 3400 பாயிண்ட்டு. சின்ன குழந்தைங்க இப்போ எல்லாம் வந்து எல்லாம் கையில் கேம் வச்சு இது மாதிரி. எதுக்காக சொல்கிறேன்னா, தடைக்கற்களை அங்கங்கே உருவாக்கி சீமானை எப்படியாவது முடக்கிடணும் தேர்தலுக்கு முன்னால். அது வந்து அரசியல் ரீதியாக முடக்கினால் சீமானுக்கு பாசிட்டிவாக போயிடும். ஒரு பர்சனல் விஷயமா ஒரு பெண் ஒரு பெண் விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது, இல்லை வந்து ஒரு அநீதி நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி யாரையாவது வந்து ஒரு அரசியல்வாதியை வந்து கைது பண்ணணும், அவர் பேரில் நடவடிக்கை எடுக்கணுன்னா திராவிட கட்சியில் எத்தனை பேர் பாக்கி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் பொதுவாக சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லலை. வழக்கு போட முடியாது. ஆமாம், நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போனோம்னா அது ரொம்ப ஆழமான குகை. அது பத்தாது ஒரு நாள். ஆமாம், பத்தாது. ஏன்னா ஒருத்தருக்கும் தனித்தனி வரலாறு இருக்குது. சரி, கடந்துருவோம் அதை. ஆமாம், அதை கடந்து போயிடுவோம். இது வந்து அது என்ன, அண்ணன் சுபவி சொல்கிற மாதிரி இது வந்து திருமணம் கடந்த உறவு. அது மாதிரி நம்ம வந்து தமிழ்நாட்டு அரசியல் கடந்த விழிப்புணர்வு அப்படி வச்சுங்க. அப்போது எதுக்காக நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, தொடர்ந்து ஏதோ ஒன்றில் இதில் மாட்ட வைக்கலாமா, ஐயோ இதில் தப்பிச்சாரு, சரி மறுபடியும் இதில் மாட்ட வைக்கலாமா, தப்பிச்சாரு, இப்படி தொடர்ந்து ஒரு சதி வலை பின்னப்பட்டு வருகிறது. இதுக்கு பின்னால் யார் இருப்பாங்கங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். ஆளுங்கட்சி இருக்கா, வேறு எதிர்கட்சிகள் இருக்குமான்னா சிம்பிள், 2+2 = 4ன்னு தெரியறதுக்கு வந்து பெரிய கால்குலேட்டர் தேவையில்லை, நமக்கு தெரியுது. இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி சீமான் இந்த சவால்களை தாண்டி எவ்வளவு தூரம் முன்னேறி வருவார்? ஏன்னா வந்து சவால்கள் வர்றதுனாலேயே வந்து நம்ம வந்து அது வந்து தோல்வி சில சமயங்களில் இந்த மாதிரி சவால்கள் வரதே வந்து ஒருத்தருக்கு பாசிட்டிவான ஒரு இதை கொடுக்கும். அது ஏன்னா எல்லாரும் வந்து சீமானையே குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆள் சொல்கிறதுல ஒரு உண்மை ஏதோ இருக்குது, இவங்களுக்கு இடிக்குது இப்படின்னு ஒரு இமேஜ் வரும். இவங்க வந்து நெகட்டிவாக நினைக்க சில சமயங்களில் அதுவே பாசிட்டிவாகவும் மாறும். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. தொடர்ந்து சீமானுக்கு வந்து அடுத்த ஒரு 6 மாதத்தில் வந்து இந்த மாதிரி தொந்தரவுகள், இந்த மாதிரி சவால்கள், இல்லை வந்து ஒரு மாய பிரச்சனைகள், மர்ம பிரச்சனைகள் எங்கிருந்து வரும்னே தெரியாத வரக்கூடியது இன்னும் மேலும் மேலும் அதிகமாகும் தேர்தல் வர வரை.
ஆனால் இந்த விதத்தில் சார் குறிப்பாக ரொம்ப இன்பில்டாக போக தேவையில்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு லேடிஸ் விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரப்புகிறாங்கன்னு வைங்களேன், தமிழ் மக்களோட அந்த பெண்கள் மத்தியில் வந்து தவறான புரிதலை வந்து நாம் தமிழர் மீது ஏற்படுத்தோம்ல சார்? இல்லை, அதை உண்டாக்கணும்னு தானே யாரோ முயற்சி பண்ணுறாங்க. நான் சொல்ல வரதே அதானே. நீங்கள் அரசியல் ரீதியாக ஒருவரை தாக்கியோ அவர் பேசுவதை வந்து நீங்கள் வந்து விமர்சனம் செய்தோ, அவர் தப்பாக பேசிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, ஒரு ஈரோட்டுக்காரர் இல்லை, அவர் வந்து பெண்களுக்கு எதிரானவர், நாங்கள் தான் பெண்களோட பாதுகாவலர்ன்ற மாதிரி நிலைநிறுத்த பார்க்குறாங்களா? நம்ம எவ்வளோ பெண்களை பாதுகாக்கிறோன்றது தான் தினம் வந்து நியூஸ் பார்த்தா தெரியுது, வலைதளத்தில் பார்த்தா தெரியுது. ஆரப்பாகத்துக்கு வந்து 20 தனிப்படை போட்டும் பிடிக்க முடியல. நம்ம லட்சணம் யார் அந்த சார்னு தெரியல, யார் அந்த தம்பிகள்லாம் திடீர்னு போகிறாங்க, காணாமல் போனாங்க. துபாயில் இருக்கார் தம்பி, லண்டனில் இருக்காருனாங்க. அந்த தம்பிகளில் 3 தம்பிகளில் கடைசியில் அந்த 3 தம்பியில் இங்கே தான் பெங்களூரில் தான் இருந்திருக்காங்கன்னு செய்தி வருது. இன்னொருத்தர் 10 ரூபாருடைய தம்பி வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாருன்னாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் வந்து சரண்டர் ஆகிறாரு. இப்போ வந்து மறுபடியும் அமெரிக்கா போகணுன்றாரு. அவரு பாருங்க, அவர் ஓமந்தூராருக்கும் போல, இதுக்கும் போல, கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனைக்கும் போல. அந்த முதல்வர் போகிற அப்போலோவை கூட அவர் நம்பலைங்க. அசோக்கு செந்தில் பாலாஜி தம்பி அமெரிக்காவில் தான் போய் இருதய சிகிச்சை பண்ணிக்கணும்னு சொல்லி கோர்ட்டில் அனுமதி கேட்டிருக்காரு. இது வரைக்கும் கொடுக்கல அவங்க. இன்னும் வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்போ ஏன்னா இந்தியாவிலேயே வந்து எங்கேயுமே இது இல்லைங்க. அதாவது நமக்கு எதனா ஆச்சு நாங்கள் போகிறது, நமக்கு எதனா ஆச்சு நாங்கள் போகிறது. நீங்கள் பக்கத்தில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பத்தாதா உங்களுக்கு? நீ அதுக்கு மேலே நீங்கள் என்ன, உங்களை பற்றி யாருங்க கவலைப்பட்டா? அமைச்சரோட தம்பி தான் முக்கியம். அவர் யார்? அதுவும் எந்த அமைச்சர்? சமீபத்தில் கூட பார்த்தேன், அவர் அமைச்சர் முத்துசாமி ஒரு காலத்தில் ஒரிஜினலாக வந்து அரசியலுக்கு வரும்போது பஸ் முதலாளி. அவர் இப்போ ஏறக்குறைய 75 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 70, 75, 76 தான் இருக்கும். இப்போ ரொம்ப வருஷம் அதிமுகவில் இருந்திருக்காரு, போக்குவரத்து துறை அமைச்சரெல்லாம் இருந்திருக்காரு. இங்கே வந்து இவர் வந்து இப்போது சமீபத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பொக்கே எடுத்துகிட்டு வந்து அண்ணன் 10 ருபீஸ் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அதை வந்து கொடுக்குறாரு. முத்துசாமிக்கு அவர் அண்ணனா பேர். முத்துசாமி வந்து அவர் எவ்வளோ சீனியர் அரசியல்வாதி. அதிமுகலேருந்து இங்கே வந்தார். அதிமுகலேருந்து இங்கே வந்தாலே கெத்து தானேங்க. அப்போ தானே முக்கிய பொறுப்பு. அப்போ தானே நமக்கு இப்போ முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து வந்தவங்க தானே. அதுதானே துரைமுருகன் வந்து தினமும் ஒரு தடவை வந்து வயிற்றில் அடிச்சுக்கிறாரு. ஆனால் யாரும் கேட்கறது இல்லை. எம்ஜிஆர் கூப்பிட்டே போகிறோம். ஆமாம், கட்சிக்கு தன்னுடைய கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு இன்னொரு கட்சிக்கு வந்து விபச்சாரிக்கு சமானம்லாம் பேசினார். சொல்லிவிட்டு மறுநாளைக்கு பார்த்தா அன்வர் ராஜா அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு. நம்ம வந்து யாரையும் எதுவும் சொல்லலை. நம்ம துரைமுருகன் அண்ணன் சொன்னதை நம்ம ஞாபகப்படுத்தணும். அது மாதிரி பார்த்தா இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. துரைமுருகன் சொன்ன அடையாளத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, இதெல்லாம் தாண்டி அவர் வந்து பொக்கே கொண்டு வந்து கொடுக்குறாரு. யார்? முத்துசாமி, செந்தில் பாலாஜிக்கு. அவர் அமைச்சர் இல்லை, இவர் எம்எல்ஏ தான். ஆனால் என்னங்க, அதனால் என்னங்க, முதல்வரின் வலதுகரம் அவர் தான். இன்றைக்கும் கொங்கு கம்ப்ளீட்டாக ஆட்டி படைக்கிறவர் அவர் தான் எல்லா விஷயத்துலேயும். அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து கொடுக்குறாரு. அது அவர் பக்கமே திரும்பலை. இந்த பக்கம் யாரோ ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு பெண்மணி. அந்த இடத்துல தாங்க எனக்கு திமுக பேரில் வந்து ரொம்ப மரியாதை அதிகம். இந்த அவமானப்பத்திருக்காரு மரியாதை இல்லைங்க. பெரியார் சொன்னார்ல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம்னு சொல்லி சொன்னார்ல, சமூக நீதி சொன்னார்ல. அங்கே பாருங்கள், ஒரு மூத்த அமைச்சர் 75 வயசு இருக்கும், அரசியலில் வந்து எத்தனையோ வருஷம். அவர் அரசியலுக்கு வரும்போது அநேகமாக வந்து அவர் செந்தில் பாலாஜி வந்து தவழ்ந்து விளையாடிட்டு இருந்திருப்பார், குழந்தையாக இருந்திருப்பார். ஆனால் கூட அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னது அவர் சொன்னார் பாருங்கள் பெரியார். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு முத்துசாமி அண்ணன் கொடுப்பதை கூட அந்த பக்கம் முகத்தை திருப்பாமல் அந்த பெண்மணி கொடுத்த அந்த பொக்கேவை சிரித்த முகத்தோடு வாங்கி கொண்டாருப்பாரு. அங்கே தாங்க அவங்க திமுக மாண்பை காட்டுறாங்க. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், நெஞ்சை நக்கிட்டான விவேக் நினைக்கிறேன். அது மாதிரி திராவிடம் அங்கே தான் நம்ம மனசில் தொடுது. முத்துசாமிக்கு இந்த ஒரு அவலமும் அவமானமும் தேவையா? இப்படி இவங்களுடைய அரசியல் இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து யாருக்கு வந்துன்னா, அது ஏன் வந்து செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு மரியாதை அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவர் ஏடிஎம்மு ப்ரெஸ் பண்ணால் உழுது, ஏடிஎம்மு அந்த ஏடிஎம்மாக இருக்கிற வரைக்கும் மரியாதை உண்டு.
இந்த ஏடிஎம்லேருந்து அவர் வந்து ஏடிஎம்மில் ஒரு கால் உள்ளே காலி ஆகிடுச்சின்னு வைங்க, அதுக்கப்புறம் யார் ஏடிஎம்மோ அவங்களுக்கு அந்த மரியாதை வரும். இதுதான் வந்து திராவிடத்தின் கொள்கை, திமுகவின் கொள்கை. அந்த வகையில் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணுன்னா, தாவேகா வந்து அவர் விஜய் அவர்கள் வந்து பேசும்போது இந்த மாநாடு மதுரையில் நடத்துகிறாங்க, முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்துகிறாங்க. அதுக்கு 5 லட்சம் பேர் வந்ததாக சொன்னாங்க. சில பேர் 3 லட்சம்னாங்க. ஏதோ ஒரு 3-4 லட்சம் வந்ததுன்னு ஒரு ஆவரேஜாக வச்சுப்போம். கொடுத்த காட்டிட்டே வந்தது ரைட்டு. இப்போ வந்து 20 லட்சம் பேர் இலக்கு. இது வரைக்கும் 20 லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே வந்து ஒரு கட்சியுடைய மாநாட்டுக்கு வந்ததாக வரலாறு கிடையாது. 20 லட்சம் பேர் கூடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் கிடையாது. நான் சொல்கிறது லாஜிஸ்டிக்ஸ் வச்சு சொல்கிறேன். லாஜிஸ்டிக்ஸு அந்த 500 ஏக்கரில் ஒரு இடம் பார்த்துருக்காங்க மதுரையில். நீங்கள் எவ்வளோ ஏக்கரில் வேணாலும் பாருங்கள், 1000 ஏக்கரில் கூட பாருங்கள், பந்தல் போடுங்க. ரோடு புதுசாக ரோடாக போடுவீங்க. எங்கேருந்து வரணுன்னா, வெளியூர்லேருந்து வரணுன்னா ரோடு வழியாக தானே வரணும். எத்தனை வண்டி வரணும், ஒரு எவ்வளோ வண்டி அதில் தாங்கும், ஒரு வண்டியில் எவ்வளோ பேர் வருவாங்க, ஒரு வேனில் 10 பேர் வருவாங்க, 12 பேர் வரலாம். அந்த வேனை எங்கே பார்க்கிங் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் ரெடி பண்ணுறாங்களாம். அதுக்கான இதெல்லாம் வந்து அதுக்கு தனியாக, அப்புறம் உணவு அருந்துறதுக்கு தனியான அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் போலீஸ் அனுமதி கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி போலீஸ் அனுமதி கிடைக்குதா இல்லையானது அது அடுத்த விஷயம். ஏன்னா காவல்துறை அனுமதி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏற்கனவே சென்னையில் அந்த மெரினால் நடந்த மாதிரியே ஃபீல் ஆகுது சார். அதை தான் சொல்கிறேன். நீங்கள் சிவானந்தா சாலையில் வந்து ஒரு அனுமதி கொடுக்காம ஏர் ஷோ ஒன்று நடத்தினாங்களா, அதை மறந்துட்டீங்களா? அது ஏர் ஷோ வந்து அது நம்ம அரசு நடத்துனதுங்க. அதில் அரசு நடத்தும் போது வந்து எவ்வளோ பாதுகாப்பாக நடத்துனாங்க. அந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும், எவ்வளவு பாதுகாப்பாக பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டார்கள் காவல்துறை. வெறும் 5 உசுறு தான் போச்சு. இல்லை, நான் சொன்னது பாதுகாப்பாகன்னா நீங்கள் எதுவும் பொதுமக்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னேன்னு நினச்சிங்களா? இல்லை, முதல்வர் குடும்பம், அமைச்சர்கள் குடும்பம், மூத்த அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இவங்கெல்லாம் ஏர் ஷோ பார்த்துட்டு பத்திரமா வீடு போய் சேர்றதுக்கு பாதுகாப்புடனும் பொறுப்புணர்வுடனும் காவல்துறை செயல்பட்டது, அரசு எந்திரம் செயல்பட்டது. முட்டா ஜனங்க வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு 5 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து அரசை குறை சொல்ல முடியுமா? அவங்க எல்லாம் பத்திரமா போயிட்டாங்கல்ல. நிச்சயம். அப்போ காவல்துறை வந்து எதுக்கு இருக்குது? மக்களுக்காகவா இருக்குது? இல்லை. முதல்வர் குடும்பம், அமைச்சர்கள் குடும்பம், மூத்த அதிகாரிகள், இவங்கெல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதில் யாரோ ஒருத்தர் பாவம் மூச்சு திணறி அந்த நெருக்கடியில் வாண்டிட்டு ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. அது அவங்க தப்பு. ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து நேரம் ஆம்புலன்ஸ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரோட்லேயே போகிறோம், ஸ்கூட்டரில் போகிறீங்க, நான் காரில் போகிறேன், உடனே நம்ம ஒதுங்கிடுவோம். யார் எதில் போவா? அர்ஜென்ட்டு. அந்த கூட்டத்தில் உள்ளே வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு 1.25 அப்படின்னா எந்த அளவுக்கு அங்கே வந்து நிர்வாகம் கலைஞ்சது. இது நம்ம சொல்கிறது வந்து இங்கே ஏர் ஷோக்கு மெரினாவில் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா 5 லட்சம் பேர் சொன்னாங்க, 3 லட்சம் பேர் சொல்கிறாங்க. 5, 3, 2, 10ங்கிறது முக்கியம் இல்லை. மெரினா பீச்சுன்றது மெரினாலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கடற்கரை வந்து பெரிய சாந்தோம். ஏன் திருவான்மியூர் வரைக்கும் எல்லாம் வரிசையாக கடற்கரை தான், ரோடுகள்லாம் இருக்குது. அது மாதிரி இடங்களில் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொன்னால் காவல்துறை இருக்குது, வருவாய்த்துறை இருக்குது, நெடுஞ்சாலைத்துறை, எல்லா துறையும் வந்து அரசோட சேர்ந்தது தானே துறைகள். அவங்களுடைய ஒத்துழைப்பில், அவர்களுடைய பொறுப்புணர்வில் நடந்ததிலேயே இந்த லட்சணம். இப்போ 20 லட்சம் பேர் முதல்ல எப்படி கூடுவாங்க, எப்படி வருவாங்க? அதாவது நம்ம சொல்லலாம் வந்து 3 லட்சம் பேர் வந்தால் 5 லட்சம்னு சொல்லுவாங்க. எல்லா அரசியல் கட்சியுமே வழக்கமாக அப்படி தான் சொல்லுவாங்க. 10,000 பேர் வந்தால் 20,000 பேர் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இதில் யாரும் வந்து எண்ணி சென்சஸ் எடுக்க முடியாது. ஒரு தோராயமாக தான் சொல்ல முடியும். 1 லட்சம் சேர் போட்டாங்க, அதில் எவ்வளோ காலியாக இருந்துச்சு, எவ்வளோ பேர் நின்றுந்தாங்க, ஒரு தோராயமாக கணக்கு சொல்லலாம். இது எந்த கட்சியாக இருந்தாலும் நான் சொல்லுவேன். நம்ம தான் பார்த்துருக்கோமே, துணை முதல்வராக இருக்கும் உதயநிதி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ரம்மி விளையாடி தான் காலியாக இருந்தது சேரு. இப்போ கூட உங்களுடன் முதல்வன் வந்து பல ஊர்களில் வந்து மந்திரிகள், அமைச்சர்கள் அந்தந்த ஊரில் வந்து மதுரையில், திருச்சியில், கோயம்புத்தூர்லாம் போகும்போது காலியான சேர்கள் தான் இருக்குது. மக்கள் வந்து ஒருத்தரும் வரல. இதில் வேறு அந்த ஓடிபியை வேறு தடை விதிச்சுட்டாங்க. நீங்கள் கட்சியில் ஆள் சேர்க்கலான்ட்டாங்க. இப்போ எப்படின்னா, நான் அதான் சார் நம்பரை கேட்டு ஒரு 4 பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்காங்கன்னா அதை உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக மெம்பர் ஆக்கிடுறாங்க. அப்போ அந்த 4 பேர் மெம்பர் ஆகிடுவாங்களாம்.
இது முதல்ல ரேஷன் கார்டு மாதிரி. கான்செப்டே தப்புங்க. ரேஷன் கார்டில் வேணால் நீங்கள் வீட்டு தலைவர் குடும்பத் தலைவர் கொடுத்தீங்கன்னா குடும்பத்துக்கு பயன்படும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற வீடு பக்கத்தில் சும்மா ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். அடையாறில் இருக்கிறேன், நான் 4வது மாடியில் ஃப்ளாட்டில் இருக்கிறேன். கீழே அந்த பக்கம் ரோட்டில் நிறையா குடும்பங்கள் வீடு இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லாம் இருக்குது. நடுத்தர மக்கள், லோயர் மிடில் கிளாஸ்னு சொல்லக்கூடிய இது பால்கனியில் உட்கார்ந்துருந்தால் கீழே என்ன பேசுகிறாங்க அவங்க வீட்டு வாசல்னு மாடியில் கேட்கும். அதுவும் கொஞ்சம் ஈவினிங் நைட்லலாம் கேட்கும். எங்கள் வீட்டுக்கிட்ட யார் அவங்க இதுவரையும் முகம் தெரியாது எனக்கு, ஒரு புருஷன் பொண்டாட்டி. இதெல்லாம் ஒத்து கேட்டிருக்கு. ஒட்டு கேட்கலங்க, மேலே உட்காந்துருக்கிறேன், எனக்கு காதில் விழுது. இதுக்காக நான் காதை மூடிக்க முடியும்? அவங்க வீட்டு வாசலில் போய் ஒட்டு கேட்டால் தான் ஒட்டு கேட்டது. நான் 4வது மாடியில் உட்காந்துருக்கேன், அதுவாக கேட்குது. அவங்க சத்தமாக பேசுகிறாங்க, வீட்டு வாசலில் திண்ணையில் உட்காந்து பேசுகிறாங்க. சண்டை. ஒருத்தர் ஸ்டாலின் தான், அதாவது திமுக சிறப்பான ஆட்சி அப்படின்னு. அந்த அம்மா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி திமுகவுடைய வண்டவாளங்கள்லாம் அந்த அம்மா பேசுது. புருஷன் திமுக, மனைவி திமுக இல்லை, அவங்க அதிமுகவா இல்லை வேறு எந்த அதிமுகவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கட்சியாக இருக்கலாம். ஆக நான் சொல்கிறது என்னென்னால், ஒரு வீட்டில் குடும்பத் தலைவர் சொல்கிற ஓட்டு தான் 4 பேரும் போடுவாங்கன்னு இல்லை. அப்பா ஒரு ஓட்டு போடுவார் ஒரு கட்சிக்கு, திமுகவுக்கு போடுவார்னு வச்சுங்க, தலைவர் அவருன்னு வச்சுங்க, குடும்பத் தலைவர்னு. அவருடைய ஒய்ஃப் வேறு ஒரு கட்சிக்கு போடலாம். வீட்டில் வயசு வந்த பசங்க இருக்காங்கன்னா அவங்க இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் விஜய்க்கோ சீமானுக்கோ போடலாம். ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஆக மாறி மாறி ஒரே குடும்பத்தில் திமுகவுக்கு ஒரு ஓட்டு, அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு, சீமானுக்கு ஒரு ஓட்டு, விஜய்க்கு ஒரு ஓட்டு, இப்படி மாறி வரலாம். அவங்கவுங்க இஷ்டம். எல்லோரும் அப்பா இல்லை எல்லோரும் இவங்க தான் ஓடணுன்னு எந்த பையன் கேட்பான்? இந்த அளவுக்கு நீங்கள் அப்போ அந்த மெம்பர் ஆகினா என்ன பண்ணுறீங்க? சும்மா பில்டப் கொடுக்குறீங்க. இதுதான் ரைட்டு. சீமான் மீதான அழுத்தங்கள் இன்னும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த சவால்களை அவர் எப்படி எதிர்கொள்கிறார் என்பதை பார்ப்போம். பல்வேறு கேள்வி தெளிவாக. நன்றி, வணக்கம்.